மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அண்மையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. இதில் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிகளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசுக்கு அதிகளவில் வரி செலுத்தும் மாநிலமான தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் மத்திய அரசை கண்டித்து இன்று மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நகர திமுக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இதில் தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.